என்னடா சாவி வேற சாவி குடுறா சாட்டாலப்பா என்னப்பா சாட்டால சீட்டாலங்கிற என்னடா இந்த ஹீரோண்டா என்னடா சாவி குடுறா ஏய் சாவி கடா சாவி குடுறா சாவி குடு ஓகேடா இந்த சாவி ஓகேடா ஓகே ஓகே ஏய் சம்மா பார்த்து பண்ணா சாயுது சாயுது என்னப்பா சரியா சாய மாட்டேங்கிறீங்களா வண்டி நல்லா மேல தூக்கணும் மேல நல்லா தூக்க தான் நம்ம போக முடியும் ஓகே இது ஒயிட் ஷாப்ல வந்து இது வேற மாடலு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் இது கோட்டர் வரும் இப்ப ஒன்றும் வரல வந்துட்டாரு தரையா இல்லையா நீ ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோங்க காசு எங்களுடைய எவ்வளவு நாள் இருக்கு அதுல கைரேகை வைத்தும் போயிடும் கைரேகை இல்ல கைய வெட்டினா கூட ஒண்ணாகாது நம்ம எல்லாம் சாங்கு அக்கௌண்ட்ல சல்லி பைசா இல்ல நீங்க எப்படி வந்தீங்கன்னா அந்த வழியிலே பாத்து போங்க பாதி நேரம் அக்கௌண்ட்லயே பைசா இல்லையா கூகுள் பே இருக்குது போன் பே இருக்குது ஏடிஎம் இருப்பா இதை ஸ்கேன் பண்றேன் ஓகே போட்டும்பா 3 போட்டு 450 ரூபா 150 1,050 போகுது 1000 ரூபாய் குடிச்சுதான் இருக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம பாதி குடியில 1,050 ரூபாய் வச்சுப்பா இன்னும் 1000 ரூபான்றா இல்ல 1,050 ரூபாய் தம்பி சைடு அந்த கடையில பைக் ஓரம் கட்டு இறங்க காலை தூக்கி பைக்கு பூரா ஸ்டாண்ட் விட்டுறாதீங்கடா மாமா ஓகே அப்படியே உட்காருங்க சரிங்க போடுங்க எவ்வளவு சாப்பிடுவேன் கிளம்பிட போறியா பரவாயில்ல அப்போ ஒரு அவனுக்கு மட்டும் போடுங்க நல்ல அம்மா ஊறுகாய் எதுவும் இல்ல தலைய காட்டு சாப்பிடுற அவ்வளவு கிக்கே இருக்கு நீ உனக்கு வேண்டாமா அவர் எட்டு சொல்ல போறாரு சரி ஓகே அவர் டவு போடுவாரு அப்ப ஹலோ ஹலோ பைக்ல போலாமா மறுபடி எங்க போறீங்க ஹலோ மாமா ஹலோ செல்ல வீட்டுக்கு நானா வந்துகிட்டே இருக்கிறேன் இல்ல வீட்டுல கோதுமை சாப்பாடு அப்படியா நேத்து வச்சு பஜ்ஜில வந்து பஜ்ஜி ரசம் வச்சியே அத சாப்பிட ரொம்ப அமுதமா இருந்ததா நீ செல்லடா நீ எப்படிப்பட்ட ஆள் பேச்சம்பரத்துல எப்படி வெள்ளா இருக்கு வெள்ள மனசுடா அதெல்லாம் உனக்கு ஒரே நிமிஷம் தலை வரைக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கல எனக்கு நெத்து வச்சுல கார் சட்னி ஐயோ பேரச்சட்னி இல்ல பேரச்சட்னில பேரிச்சமாய் சட்னி வச்சியா ரொம்ப சூப்பரா இருந்துடா செல்லா அப்படியா ஒன்னமா யாரும் வைக்க முடியாதுடா எனக்கு ஒரே ஒண்ணு மட்டும் அழகா வருது பைபிள்ல இருந்த ஒரு வசனம் நான் கேட்ட மாதிரியே இருக்குது உன்னத பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஆமா என் பிரியமே என் உபதியே அப்படி பேசுறீங்க
பேசாதீங்க. உன் கண்ணு பக்கத்துல யாரா இருக்காங்க? நீங்க பார்த்துட்டு கண்ணு பார்த்தாலே புறா பறக்கிற மாதிரியே மாம்சு, அப்படி பேசாத. பக்கத்துல யாரா இருக்காங்க? அக்கா இருக்காங்க, அப்ப பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேரிச்சம்பழ காய்ச்சல் வச்சுக்கிறேன், கோதுமை சாப்பாடு, பஜ்ஜி ரசம் வச்சுக்கிறேன், வந்து சாப்பிட்டு சரி சரி. எப்படி நீ மண்ணுல கருவாடு குழம்பு செஞ்சா கூட நான் சாப்பிடுவேன் சொல்லலாம். அப்படியா? ரொம்ப அழகுடா நீ. ஐயோ ஐயோ மாமா ஆமாடா மாமா மாமா நீ வச்சு கல்யாணத்துல வைக்க மாட்டா. நான் வந்துடுறேன். பெயிண்ட் ஊத்தி வைக்கிறேன், பெயிண்ட் ரெண்டு பெயிண்ட் ஊத்தி கருவாடு வரைக்கிறேன். நீ எதுனாலும் வைடா, அழகா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு. நீ எப்படியா இருக்கிற மாமா? ஆமா. எனக்கு பசி அடிக்குது. நீ எப்படிதான் வர? ஐயோ, நான் வர எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க அக்கா அவரை போன் பண்ணுது. ஆமா ஆமா, இன்னொருத்தர் வந்து ஒரு வாரமாவே நிக்கிறாரு. அவருக்கு டைலாக் கொஞ்சம் வெளியே வந்தா கொடுக்கலாம். உங்க ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்டா? அவரு சாப்பிட்டு நைட்ல யூரின் போடுவார். அவரா? சரி, ஃபுல்லா சாப்பிட்டாரு, அன்னைக்கு யூரின் போட்டு அவரா? சரி, ஓகே. அடுத்து பைக்கில் ஃபாஸ்ட் போகும். அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஏறுங்க, அவ்வளவுதான்.